நரேஷ்குமார் வணக்கம். நரேஷ்குமார், தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியீடு எண் 529 கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கத்துக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல ஒரு வரியை கூட நாங்க சந்தேகப்படவே கிடையாது. சரியா? இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு சொல்லி இருப்பதை 100% நம்புகிறோம். இது இன்னும் அதிகமாகணும் அப்படின்ட்டும் நாங்கள் விரும்புகிறோம். ஆனா ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றும் பிரைவேட் பார்ட்டி ஒன்றும் கிடையாது. இது இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டை தமிழ்நாடு அரசாங்கம் எங்கேயோ இசிஆர்ல ஓஎம்ஆர்ல எங்கேயோ முட்டுக்காட்டு பக்கம் ஒரு பிரைவேட் பார்ட்டியை யாரோ ஒருத்தங்க நடத்துவது போல அப்படி எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம காலையில பேப்பர் பார்த்தா மட்டும்தான் தெரியற அளவிற்கு இதை ரகசியமாக இதை அவசரமாக நடத்தியதற்கு என்ன காரணம்? சார், முதல்ல சத்தியம் தொலைக்காட்சி மற்றும் நெறியாளருக்கு என்னுடைய வணக்கம், நன்றி. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சந்தேகப்படல, நீங்க இதை வரவேற்கும் விதமா பேசுனது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். முதல்ல நீங்க கேட்டீங்க மீடியா பர்சன்ஸ்க்கு அலோவ் பண்ணல, ஏன் இப்ப அவசரமா நடத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்க. ஆடியோ கேக்குதா? கிளியரா? கேக்குது. ஓகே சார். சோ இது ஆக்சுவலி சிடி நிர்மல்குமார் சார் ஆல்ரெடி அதை பிரஸ்ல அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. ஏன் மீடியா பர்சன்ஸ் உள்ள அலோவ் பண்ணல அப்படின்னு. உள்ள ஆல்ரெடி 300 பேர் கூட கேப்பபிள் இல்லாத ஒரு ஆள் தான். நீங்க சொன்ன மாதிரி 3 நாட்களுக்குள்ளார பிளான் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு. சோ இதுல முக்கியமா இனிஷியலா இது ஒரு இக்னைட்டிங் பாயிண்ட் தான் சார். ஒரு சின்னதா ஒரு குட்டி ஸ்டோரியோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு விதை நம்ம விதைக்கிறோம், மண்ணுல விதைச்சிட்டு அது முளைச்சிருச்சா அப்படின்ற அதுக்கு ஒரு டைம் பீரியட் நம்ம கொடுக்கணும். அதை டெய்லி நம்ம தோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விதை கடைசி வரைக்கும் முளைக்காது. அந்த மாதிரி இதற்கான ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்ப நாங்க இதை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டை, ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டை இங்க நடத்துவோம் அப்படின்றத உலகத்துக்கு பறைசாற்றுறோம். அதை ஏத்துக்கிட்டு எந்தெந்த கம்பெனிஸ் முதல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் இனிஷியலா இது மூவ் பண்றோம். இதை மூவ் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் காட்டுற கம்பெனிஸ் இப்போ ஒரு பிளான் சொல்றாங்க, 21 நாள்ல உங்களுக்கான கிளியரன்ஸ் கிடைச்சிடும், நீங்க உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது, இல்லீகலா எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு நடக்காது. சோ உங்களுக்கான ஃப்ரீடம் நாங்க கொடுக்குறோம், உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் நாங்க கொடுக்குறோம், உங்களுக்கான இடம் நாங்க கொடுக்குறோம், உங்களுக்கான யூட்டிலிட்டிஸ் நாங்க கொடுக்குறோம். நீங்க பண்ண வேண்டியது இங்க ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுடைய எக்கானமியை இன்க்ரீஸ் பண்ணணும். அதற்கு நாங்க உங்களுக்கு கிளீன் கவர்மெண்டா, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்டா இருக்கிறோம்ன்றத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். அதுக்கு முதல் ஒரு படியாக ஒரு மைல் ஸ்டோன் எட்டக்கூடிய அளவுக்கு ஒரு எம்ஓஐ சைன் ஆகும் பொழுது அந்த ஒரு எம்ஓஐ சைன் ஆகிறத இந்த ஒரு 100th டேல நம்ம பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்காங்கன்றத நான் பாக்குறேன். முதல் விஷயம், இதுல மீடியா ஏன் உள்ள விடல அப்படின்னு நீங்க கேட்டீங்க. அதுக்கு சிடி நிர்மல்குமார் சார் மினிஸ்டர் கிளாரிட்டி கொடுத்திருந்தாரு. அந்த இடத்துல மீடியா பர்சன்ஸ் உள்ள போற அளவுக்கு கேப்பபிளான ஹால் இல்ல, அதனால இந்த முறை பண்ணல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அது கிளாரிட்டி பண்ணி உங்களுக்கான ஸ்பேஸ் அலாகேட் பண்ணி கிளியரா நடத்துறோம் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்திருந்தார். சார், அசம்பிளி நரேஷ்குமார் இங்க பாருங்களேன், அசம்பிளி நடந்துகிட்டு இருக்குது. நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அடுத்த நாள், சரியா, அசம்பிளி ஒத்தி வைக்கப்படுகிறது. நீங்க அடுத்த நாள் இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்குது. நீங்க அசம்பிளி நடந்து கொண்டு இருக்கும்போது 3 நாள்ல அவசரமாக இதை ஏற்பாடு செய்தார்கள் அப்படிங்கறத உண்மையில நீங்க சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். 3 நாள்ல இல்ல நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சார், இது 3 நாள்ல, அதாவது நான் சொல்றது என்னன்னா சார், 3 நாள்ல இந்த கம்பெனிஸ் நான் சொல்றேன், நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் சார். நீங்க சொன்ன கேட்ட கேள்வி கரெக்ட், நீங்க கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணதுதான் இந்த 3 நாள். 97 கம்பெனிஸ் எம்ஓஐஸ்க்கு சைன் பண்றதுக்காக பேசி அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்ததுக்கு 3 நாள் இல்ல, ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான் இந்த 3 நாள்ல பண்ணிருக்காங்க. சோ அது தாஜ் கவர்மெண்ட்ல நடந்திருக்கு. இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் டே 1ல இருந்து எல்லா சிஇஓஸும் அந்த இண்டஸ்ட்ரீஸோட முக்கிய நபர்களும் சீஃப் மினிஸ்டர் பாக்குறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட தெரிவிக்கிறாங்க. இது அவசரமா 3 நாள் நடந்தது கிடையாது. இந்த 3 மாசமோட டெவலப்மெண்ட் தான் இன்னைக்கு இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாநாடு நடத்துறதுக்கான காரணம். அந்த அதை தெளிவாகவும் சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹரிபரியா இல்லாம கொஞ்சம் கிளாரிட்டியா ஸ்பேஸ் கொடுத்து எல்லாத்துக்குமான ப்ராப்பர் பிளானிங் நடத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நரேஷ்குமார், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி தெரியாதவர்கள் நீங்க சொல்லக்கூடிய பதிலை அப்படியே ஒத்துக்குவாங்க. எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால் நீங்கள் சொல்கிறத அது எவ்வளவு அபத்தமான பதில் அப்படிங்கிறது
அதை நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல எது விரும்புறேன். சார் அபத்தம்ன்றீங்க? இல்ல இல்ல ஆமா நான் வந்து இல்ல இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த நான் 3 அதை நாளைக்காக சொல்றேன். இல்ல இந்த நான் 3 அதை நாளைக்காக சொல்றேன். நீங்க சொன்னது எவ்வளவு அபத்தமான பதில்ங்கிறதுக்கு நானே விளக்கத்தையும் கொடுத்துறேன் சார். சொல்லுங்க. சட்டமன்ற அசெம்பிளி நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 41 அரசு துறைகளும் அசெம்பிளி விவகாரங்கள்ல மாத்திரம்தான் கவனம் செலுத்துவாங்களே தவிர அவங்க வேற எந்த விஷயத்திலும் இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. கடந்த காலத்தில் ஆனதும் கிடையாது. அதனால நீங்க சொன்னீங்க இல்லையா, அசெம்பிளி நடக்கும்போது நீங்க இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் மிஸ் கீர்த்தனா வந்து அசெம்பிளிக்குள்ள இருக்கும்போது நீங்க 3 நாள்ல வேக வேகமாக இதை வந்து ஒரு தனியார் ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா. உண்மையில நான் சொல்றேன், அந்த பதில் உண்மையில ஏற்புடைய பதிலே கிடையாது. நீங்க காலையில விளம்பரம் பண்ணும்போது தான், பேப்பர்ல ஃபுல் பேஜ் விளம்பரம் பண்ணும்போது தான், நீங்க அதுக்கு முன்னால ஒரு நாள் இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பு டிஐபிஆர் சார்பில் கூட வெளியிடாமல் முழு பேஜ் விளம்பரத்தை காலையில பத்திரிகையில பார்க்கும்போது தான் தெரியுது இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து நீங்க என்ன சொல்றீங்க, இந்த அரசின் மீது ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக யார் யார் விரும்புகிறார்கள், யார் யார் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு பரீட்சார்த்தமாக பார்ப்பதற்காக இந்த 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 இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தப்பட்டது. அடுத்து நடத்தும் போது ரொம்ப எலாபரேட்டான விசாலமான ஒரு கூட்டரங்கில் நடத்தி எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்படும் சொல்றீங்க. அப்படிதானே சொல்றீங்க? கரெக்டா நான் சொல்றது? கரெக்ட் தான் சார், அப்படிதான் நான் சொல்றேன். ஓகே, இந்த பதில் நாங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா சார்? நான் வந்து இருக்கிற சிச்சுவேஷனை நான் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, அத வந்து நீங்க நினைக்கிற மாதிரியே இப்படிதான் நடத்துவோம் அப்படின்னு சொன்னா நான் எப்படின்றது எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி சட்டமன்றங்கள் நடக்கும்போது எந்த ஈவெண்ட்டுமே நடத்தது இல்லையா? நரேஷ் இங்க பாருங்க, நான் கேக்குறேன். சொல்லுங்க நரேஷ் இங்க பாருங்க, நான் நினைக்கிற மாதிரிலாம் நடத்த வேணாங்க. அதே போல நீங்க நினைக்கிற மாதிரி இங்க நடத்தக்கூடாது. நீங்க ஒரு பிரைவேட் நான் என்ன கேக்குறேன்னா, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் தான் போயிட்டு ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணணும்ன்றது இல்ல. அவங்க வரக்கூடிய கெஸ்டஸ் அவங்கள வந்து யார் வர்றாங்க, எந்தெந்த கம்பெனிஸ், அந்த வேலையை பார்த்தா போதும். நீங்க ஈவென்ட் ஆர்கனைசிங் முதல்கொண்டு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரே அவங்க நடிக்கிறீங்களா? இல்ல, அதெல்லாம் அவங்க அங்க பாக்குறதுக்கு தாங்க அங்க ஆளுங்க இருக்கிறாங்க. சரி, நம்ம பேசலாம். நரேஷ்குமார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா சார், கடைசி கருத்தை முடிச்சிடுறேன். மேடம் வந்து ஆண்டோ பிரியதர்ஷினி மேடம் பேசினாங்க. ஆக்சுவலா நிறைய வடையை பத்தி சொல்லியிருந்தாங்க. சில வடைகளை விட்டுட்டாங்க. திமுக 2021 சுட்ட வடை, இந்த 100 நாள் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லி ஸ்டாலின் அவங்க சுட்ட வடை, அதற்கு பிறகு இன்றைக்கும் கோர்ட்டுக்கே முன்ஜாமீன் கேட்டு அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சுட்ட வடை, இதெல்லாம் வந்து மறந்துட்டாங்க. எனக்கு ஒண்ணு என்ன புரியல அப்படின்னா, வடை வெந்திருந்தா பிரச்சனை இல்லை, எந்த வடையா இருந்தாலும். ஆனா மேடம் சுட்ட வடை வந்து ஒரு பக்கம் வெந்திருக்கு, ஒரு பக்கம் வேகாம இருக்கு. என்னடானா, நிறைய கம்பெனிஸ் வந்து இங்க முதலீடு வர்றதுக்கு காரணம் முந்தைய ஆட்சி திமுக. ஆனா நிறைய கம்பெனிஸ் இங்க இருந்து ஆந்திராவுக்கு போனதுக்கு காரணம் இப்போதைய ஆட்சி தாவேகா. இது எனக்கு புரியல லாஜிக்கே. இதே தான் கீர்த்தனா அவர்களும் சொன்னாங்க. நிறைய சிப்கார்டுகளை எடுத்திருக்கீங்க, நிலம வந்து நீங்க வந்து கையகப்படுத்திருக்கீங்க. ஆனா அதுல பெசிலிட்டிஸே இல்ல, ரோடு கிடையாது, தண்ணி கிடையாது, கரண்ட் கிடையாது. இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அங்க நீங்க ஒரு ரூப்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல நீங்க ஆபீஸ் ஓபன் பண்ணதா மேடம் சொல்லியிருந்தாங்க. நான் நினைச்சா கூட என்கிட்ட ஒரு வேலிடான ப்ராஜெக்ட் இருந்தது அப்படின்னா என்னால கவர்மெண்ட்ல அதை கன்வின்ஸ் பண்ணி என்னால சைன் பண்ணி ஒரு எம்ஓஐ சைன் பண்ண முடியும். நீங்களும் ஒரு எம்ஓஐ சைன் பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட என்ன ப்ராஜெக்ட் இருக்கு, அதுக்கு யார் இன்வெஸ்டர்ஸ் வராங்க, எந்த பேங்க் அப்ரோச் பண்ண போறாங்க, லோன் போக போறாங்களா, இல்ல கவர்மெண்ட் சப்போர்ட் எதிர்பார்க்கறாங்களா, இது எல்லாத்தையும் பார்த்து அது வேல்யூடான ஒரு ப்ராஜெக்டா இருந்தா அதை சப்போர்ட் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட வேலை. சோ அதனால இதை வந்து போக விட்டு பார்க்கணும். எங்ககிட்ட நாங்க ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நாங்க ஒரு விஷயத்தையும் நாங்க இது தப்பே இல்லை அப்படின்றத எங்கேயுமே நாங்க மறுக்கல. சின்ன சின்ன விஷயங்கள் சார் சொன்ன எல்லாத்தையுமே நாங்க பாயிண்ட் அவுட் பண்றோம், எடுத்துக்கிறோம். எப்படி அடுத்த முறை அதை பெட்டரா பண்ணணும். நீங்க சொன்னீங்க ஆந்திரா வந்து நம்ம கிட்ட நிறைய கம்பெனிஸ் வாங்கிட்டே இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இழுத்துட்டே இருக்காங்க, தமிழ்நாடு இருந்து போகுது அப்படின்றீங்க. சோ அங்க ஸ்டாப் பண்ண வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். இப்ப என்ன சொல்றோம், நாங்க இந்த குரூஷியல் பீரியட்ல பெட்டரா பண்றோம், இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க நம்ம கூப்பிடுறோம். அதுக்காக இவ்வளவு டைம் ஷார்ட் பீரியட்ல நாங்க பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கோம் நாங்க சொல்றோம். ஓகே.